ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்ரீ புனிதா சேனல். இன்றைக்கி நம்ம இட்லி பொடி தான் செய்ய போகிறோம். காஞ்ச மிளகாய் ஒரு சட்டி வச்சு வறுத்து எடுத்துருங்க. கருவேப்பிலை தேவையான அளவு வறுத்துக்குங்க. பெருங்காயம் கட்டி பெருங்காயம் போட்டு வறுத்து எடுத்துக்குங்க. அதுக்கப்புறம் கடலை உளுத்தம்பருப்பு போட்டு நல்லா வருங்க. இது பாசிப்பருப்பு, நாங்கள் சிறுபருப்புன்னு சொல்லுவோம். சிறுபருப்பை போட்டு நல்லா வறுத்துக்கலாம். ஸ்ரீ புனிதா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, பெல் பட்டன் அழுத்துங்க. எங்களுக்கு தேவையான இட்லி பொடி நாங்களே செஞ்சுக்குவோம் ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் அதேமாதிரி செஞ்சு பாருங்களேன் எப்படி இருக்குன்னு. இதில் தேவைன்னா எள்ளு கூட போட்டுக்கலாம், நல்லாயிருக்கும். ஓகேவா? சிறுபருப்பு வறுத்துட்டு கடலப்பருப்பு போட்டு வறுக்கிறேன். நீங்கள் வறுத்து செஞ்சு பார்த்துட்டு எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தானே எங்களுக்கு தெரியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். கடலைப்பருப்பை வறுத்து எடுத்துகிட்டேன். இப்போ துவரம்பருப்பு போடுறேன். துவரம்பருப்பு போட்டு நல்லா வறுத்துக்கிறேன். நல்லா ஸ்லோலியே வச்சு வறுத்துக்கலாம், இல்லைனா காந்துரும், கசக்கும். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? பாருங்கள், ரெடி ஆகிடுச்சு. வறுத்துடுறேன். எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேவா? இது நீங்கள் செஞ்சு பாருங்கள் எப்படி இருக்குன்னு. உடச்சிக்கல்ல இது நம்ம வீட்டிலே செய்கிறது. கண்டதும் போட்டு கடையில் நம்ம வாங்குறதோட வீட்லேயே நம்ம செஞ்சுக்கலாம். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? பாருங்கள் எப்படி செய்கிறேன்னு. மிளகு சீரகம் கொஞ்சம் வறுத்துக்கலாம். போட்டு வறுத்துட்டு எந்தெந்த பொருள்னு நான் இப்போ தட்டில் வச்சு காட்டுறேன் பாருங்கள். காஞ்ச மிளகாய், பெருங்காயம், உளுத்தம்பருப்பு, சிறுபருப்பு, கடலைப்பருப்பு, துவரம்பருப்பு, கருவேப்பிலை தேவையானது, உடச்சி கடலை, மிளகு சீரகம், இவ்வளோதாங்க இட்லி பொடிக்கு. இதை நல்லா மிக்சியில் போட்டு அரைச்சி வச்சுக்குவோம். இட்லி பொடி ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இது நான் 6 மாதத்துக்கு வச்சுக்குவேன், கெட்டு போகாது. ஓகேவா? நீங்களே இதேமாதிரி செஞ்சு பாருங்கள். ஸ்ரீ புனிதா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, பெல் பட்டன் அழுத்திக்கங்க.